ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கத்திரிக்காய் இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் சுவையாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதே வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. அது விதைக்கட்டாத நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கலாங்க. பச்சை கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி விதைக்கட்டாத நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக நம்ம இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி நான் காம்போடவே அரிஞ்சு எடுத்துருக்குறேங்க. ஃப்ரெஷ்ஷாக காம்பு இருக்கிறனால இந்த மாதிரி மெலிசாக எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஈவனாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போது மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நம்ம மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போது உப்பு வந்து தேவையான அளவு சுவைக்கேற்ப சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இதைய இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக மசாலாவெல்லாம் படும்படி நம்ம கலந்துவிட்டு ஒரு 10 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் நம்ம வதங்கினது கொஞ்சம் லைட்டாக நம்ம பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஊற வச்சுக்கிற கத்திரிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி கலந்து விட்டு நம்ம இது சிம்மிலையே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாங்க. நம்ம இடையில ஒரு தடவை கொஞ்சம் கலந்து விட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயிலே நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கவும் நல்லா வெந்து வருது பாருங்கள். நம்ம இது அப்படியே திருப்பிட மாரிக்கு திருப்பி இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. இது எல்லா சாப்பாட்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்க்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான இளங்கத்திரிக்காயாக நம்ம வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கத்திரிக்காய் வறுவலை பார்த்தோன்னே நாக்கில் எச்சில் ஊறிட்டு கொஞ்சம் சாப்பிடுவோமே அப்படின்னு தோணுங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நம்ம திருப்பி இன்னொரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. அந்த மூடி மேலே இருக்கிற தண்ணியே அதுக்குள்ளே நம்மளுக்கு விழுந்து அந்த தண்ணியிலேயே இந்த காய் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுங்க. சூப்பராக கமகமன்னு நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம் நம்ம இதே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வறுவல் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இங்கே வருங்க. கொலையாக வெந்திருக்குங்க. ஆனால் பீஸ் வந்து அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ அது ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சுவையான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மல்லியில் தூவி இப்போது பரிமாறிக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.